என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், இதுதான் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் அப்படின்னா என்னன்னா, நான் எங்க விழுந்தேனோ அங்க இருந்து எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். இப்ப அவன் ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்ணிட்டான். எங்க அப்பா வீட்டுல இருக்கிறவரை, எங்க அப்பா சமூகத்துல இருக்கிறவரை, எங்க அப்பாவோட இருக்கிறவரை எனக்கு இப்படிப்பட்ட வீழ்ச்சி வரவே இல்லை. அப்ப நான் எங்க விழுந்தேன்னு என்னை யோசித்து பார்த்தா ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எங்க அப்பாவை விட்டு தூரம் போனதுல தான் நான் விழுந்துட்டேன். இப்ப நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். அதைத்தான் முதல்ல அவர் சொல்றாரு, எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இளையகுமாரன் ஒரு காரியத்தை நிச்சயித்துக் கொண்டான். எங்க விழுந்த தெரியுமா? எங்க அப்பா பக்கத்துல இல்லாததுனாலதான் விழுந்தேன். எங்க விழுந்த தெரியுமா? நான் என் தகப்பனை விட்டு தூரம் போனதுலதான் விழுந்தேன். எங்க இப்படிப்பட்ட நிலை வந்தது தெரியுமா? என் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறினதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லல, எங்க அப்பாட்ட எங்க அப்பா வீட்டு சாப்பாட சாப்பிட போறேன்னு சொல்லல. அவன் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்றான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போ. அங்க போயிட்டாலே எல்லாம் வந்துடும். ஆமென். அங்க போயிட்டாலே எல்லாம் வந்துடும். அவர் கூட இல்லாததுதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. அவர் சமூகத்தை விட்டு தூரம் போனதுதான் இவ்வளவு பிரச்சனை. இளையகுமாரன் ஒரு விஷயத்தை ரெகக்னைஸ் பண்றான். எங்க விழுந்தேன் தெரியுமா? விஷயம் இதுதான். எங்க அப்பாவுக்கு தூரமா இருக்கிறது தான் விஷயம். எங்க அப்பா விட்டு நான் தூரம் வந்தது தான் பெரிய தவறு. விழுந்த இடத்தை ரெகக்னைஸ் பண்றான். அவனுடைய வாழ்க்கையில திரும்ப ஒரு மறுரூபம் உண்டாகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவனுக்காக விருந்து ஆயத்தம் செய்யப்படுகிறது. யார் சொன்னா? பன்னிக்கு கிடைக்கிற சாப்பாடு கிடைக்குமாங்கிற நிச்சயம் இல்லாதவனுக்கு சொல்லாமலே தடபுடலா விருந்து ஆயத்தம் செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, தகப்பன் இடத்திற்கு போனா போதும். எங்க விழுந்துட்டேங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டாலே போதும், நான் எழும்பிடலாம். ஆமென்.